சைனாக்காரன் என்னென்னமோ கண்டுபிடிச்சுன்னுக்குறான். ஆனால் நம்ம ஊரில் யார் கரண்ட்டை சரி வேணாம் அதெல்லாம் எதுக்கு. சைனாக்காரன் வந்து புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கான், சன் சேசிங் சொல்லிட்டு. சன் சேசிங்னா என்னப்பா, சன்னை வந்து சேஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்லாம் கேட்காதீங்க. ஜோக் ஜோக் இல்லையா. சன் சேசிங் அப்படின்றது ஸ்பேஸில் சோலார் பேனல்ஸை வந்து வச்சு அந்த சோலார் எனர்ஜியை வந்து எடுத்து அதை பூமிக்கு ஒயர்லெஸ்ஸாக அனுப்புகிற திட்டம் தான் இந்த சன் சேசிங் அப்படின்றது. இந்த சோலார் எனர்ஜி, சோலார் பேனல் அப்படிலாம் சொல்லும்போது என் மைண்டு வேற அங்கே போகுது. இது சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 40-50 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோனுன்னு ஒன்று இருக்கும், இதில் தான் எல்லாருமே மூழ்கி போயிருப்பாங்க, ஃபோனில் தான் வந்து எல்லோரும் படிப்பாங்க, ஃபோனில் தான் எல்லோரும் வேலை பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அதை நம்ம நம்பியிருப்போமான்னு கூட தெரியல. முக்கியமாக ஒய்ஃபைன்னு ஒன்று இருக்கும், ப்ளூடூத்னு ஒன்று இருக்கும், ஒயர்லெஸ் சார்ஜர்னு ஒன்று இருக்கும், அப்படிலாம் சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம நம்பியிருப்போமான்னு கூட தெரியல. ஆனால் இதெல்லாம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இதுவும் நடக்க அதிக வாய்ப்பு இருக்கு. இதோடைய கிரவுண்ட் லெவல் டெஸ்ட்லையும் இவங்க சக்ஸஸ் ஆகியிருக்காங்க. அதாவது கிரவுண்ட்லேருந்து ஒரு 100 மீட்டருக்கு அந்த பேனலை செட் பண்ணி அதுலேருந்து சோலார் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணி அந்த இதுவை வந்து ஒரு ரிசீவர் ஆண்டனா மூலயமா வந்து டிரான்ஸ்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கிரவுண்ட் லெவல் டெஸ்ட்டில் இவங்க சக்ஸஸ் ஆனது தான் இன்றைக்கி இந்த உலகமே கொஞ்சம் வியப்பாக பார்த்துக்கிட்டு இருக்காங்களே. பூமியில் இருக்க சாதாரண சோலார் பவர் ஸ்டேஷன்ஸ்லாம் வந்து 24/7 ஹவர்ஸும் இல்லை வந்து ரொம்ப அதிகப்படியான மழை டைம்லேயும் வந்து நம்மளால் மின்சாரத்தை வந்து உற்பத்தி பண்ண முடியாது. ஆனால் இது ஒன்ஸ் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா 365 டேஸும் 24/7 ஹவர்ஸும் வந்து மின்சாரத்தை வந்து உற்பத்தி பண்ண முடியும். முக்கியமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அங்கேருந்து நமக்கு கரண்ட்டு அதிகப்படியாக வந்துக்கிட்டே இருக்கும். இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த வருஷங்களில் வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகலான்னு சொல்லிட்டும் இந்த ப்ராஜெக்டில் வந்து சொல்லியிருக்காங்க. 2028 நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அந்த சோதனை அப்படின்றத பண்ண இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 2035 ஒரு பெரிய மெகாவாட் கணக்கில் அங்கேருந்து வந்து மின்சாரத்தை வந்து இங்கே கடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. 2050 இது வந்து வணிக ரீதியான செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சைனா சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா, ஜப்பான், யூரோப் கண்ட்ரிஸ்லாம் இதை பற்றி ரொம்ப வருஷமாக ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி சீனா இவங்களோட ஒரு படி மேலே போய் இந்த கிரவுண்ட் லெவல் டெஸ்ட்டை முடிச்சிருக்கிறது. இந்த நாடுகளை விட நாங்கள் ஒரு படி மேலே இருக்கோண்டா அப்படின்றத சீனா காமிச்சிருக்காங்க. இந்த விஞ்ஞான வளர்ச்சி அப்படின்றது நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாகவே போய்கிட்டு இருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக இதெல்லாம் வரும்போது நமக்கு இன்னும் அதிகமான வயசு ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் முடிச்ச விக்கியை ஃபாலோ பண்ணிக்கோங்க.